ஹாய், இன்னைக்கு நம்ம கிச்சனில் லெமன் பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1/2 kg சிக்கன் வித் போனோட வாங்கி க்ளீன் பண்ணிக்கோங்க. அதில் க்ரஷ்டு பெப்பர் 1 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 2 டீஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே சிக்கனில் நல்லா ஆட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் கொடுங்க. இப்போ இதை ஒரு ராப்பிங் கவர் வச்சு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour அப்படியே வச்சுருங்க. ஒன் ஹவர் கழித்து ஒரு பேன் ஹீட் பண்ணி 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, மிளகு எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் குக் பண்ணுங்கள். 1 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திருப்பி போடுங்க. இப்போ 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இப்படியே வச்சு குக் பண்ணுங்கள். 2 நிமிஷம் கழித்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி திருப்பி போடுங்க. எல்லா சைடும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். இப்போ லோ ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். எல்லா சைடும் ஈவனாக குக் ஆகணும். இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த ஜூஸ் இருக்கும் இல்லையா, அதை இப்போ ஆட் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் தயிர், 4 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் க்ரஷ்டு பெப்பர் இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் 10 minutes லிட் போட்டு குக் பண்ணுங்கள். இந்த ப்ரிப்ரேஷன் ஸ்லோ ஃப்ளேமில் இருந்தால் தான் சிக்கன் நல்லா குக் ஆகும். 10 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சிக்கன் எல்லாம் ஈவனாக குக் ஆகிருக்கு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா ஜூஸியான லெமன் பெப்பர் சிக்கன் ரெடி. நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.